பண்டைய காலத்தில் சித்தர்களின் ஞானம் உலகத்தை ஆச்சரியப்படுத்தியது. அந்த சித்தர்களில் மிகுந்த மருத்துவ ஞானமும் யோக சக்தியும் கொண்டவர் தேரையார் சித்தர். ஒரு நாள் ஒரு பெரிய அரசன் கடுமையான தலைவலியால் மிகவும் துன்பப்பட்டான். எந்த மருத்துவராலும் அந்த நோயை சரி செய்ய முடியவில்லை. நாடு முழுவதும் வைத்தியர்களை அழைத்தும் பயனில்லை. இறுதியில் சித்தர்களை அணுக வேண்டும் என்று முடிவு செய்து அரசன் அகத்தியர் முனிவரை அழைத்தான். அகத்தியர் அரசனை பார்த்து யோக சக்தியால் நோயின் காரணத்தை அறிந்தார். அரசனின் தலையின் உள்ளே ஒரு தவளை சென்று குடியேறியிருந்தது. அதனால்தான் அரசனுக்கு தாங்க முடியாத வலி. அந்த தவளை அரசனின் கபாலத்தில் இருந்ததால் அதை வெளியே எடுப்பது மிகவும் ஆபத்தானது. தவறாக செய்தால் அரசன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்போது அகத்தியரின் சீடராக இருந்தவர் தேரையார். அவர் மிகுந்த புத்திசாலி. நேரடியாக கபாலத்தை திறந்து தவளையை பிடிக்க முயன்றால் அது அங்கேயே துள்ளி சேதம் செய்யும் என்று அவர் புரிந்து கொண்டார். அதனால் அவர் ஒரு வித்தியாசமான யோசனை செய்தார். தேரையார் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பினார். பின்னர் அரசனின் கபாலத்தை மெதுவாக திறந்து வைத்தார். அந்த தண்ணீரின் சத்தத்தையும் வாசனையையும் உணர்ந்த தவளை தண்ணீரை நோக்கி துள்ளியது. அந்த நேரத்தில் அது தலையிலிருந்து வெளியே வந்து நேராக தண்ணீரில் விழுந்தது. இதனால் அரசன் உடனே வலியிலிருந்து விடுபட்டான். இந்த சம்பவத்தை பார்த்த அகத்தியர் முனிவர் மிகவும் மகிழ்ந்தார். நீ மிகுந்த அறிவுடையவன். கபாலத்தில் இருந்த தேரையை புத்திசாலித்தனமாக வெளியே எடுத்தாய். இனி நீ தேரையார் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆசீர்வதித்தார். அந்த நாளிலிருந்து அந்த சித்தர் தேரையார் சித்தர் என்ற பெயரில் புகழ்